Hi friends, welcome to my channel. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டெய்லி நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற சென்டென்ஸ வந்து மேக் பண்ணி பேசுறது எப்படின்னா நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. அவள் இல்லாமல் என்னால் அங்க வர முடியாது. நம்ம சொல்லுவோம்ல, அவ இல்லாம என்னால அங்க வர முடியாது அப்படின்னு சொல்லுமா. அப்ப அவ இல்லாம என்னால அங்க வர முடியாதுன்னா அதை எப்படி சொல்றது பாருங்க. அவள் இல்லாமல் அது ஒரு செட்டு, அதுக்கு அடுத்து என்ன, என்னால் அங்க வர முடியாது. அப்ப இல்ல ஃபர்ஸ்ட் வந்து என்னால் அங்க வர முடியாது அத ஃபர்ஸ்ட் எழுதலாம். ஓகே, அப்ப என்னால் அங்க வர முடியாதுன்னா அதை எப்படி எழுதுறது பாருங்க. என்னால் இல்ல சப்ஜெக்ட் என்ன, என்னால், என்னால்னா ஐ. ஓகே, அடுத்து என்ன, அங்க வர முடியாது. லாஸ்ட் ஒன் பாருங்க, முடியாது. ஒரு செயலை என்னால செய்ய முடியும் அப்படின்னா அந்த முடியும்னா கேன் யூஸ் பண்ணுவோம். அப்ப முடியாது அப்படின்னா காண்ட், அத நெகட்டிவ்ல சொல்றோம். ஓகே, காண்ட் இல்லனா கேனாட். ஓகே, அப்ப ஐ காண்ட், என்னால் முடியாது. என்ன முடியாது, அங்க போக. போகனா போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, கோ. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த போக, எழுத, படிக்க இந்த உச்சரிப்புக்கு அப்புறம் நம்ம வந்து அதை வந்து இன்ஃபினிட்டிவா தானே எழுதுவோம் அப்படின்னு நினைச்சா இந்த பாருங்க, கேன், காண்ட், அடுத்து குட், குடிண்ட், வுட், ஷுட், மஸ்ட், இத வந்து பாசிட்டிவா இந்த மாடல் வெர்ப்ஸ் எல்லாமே நம்ம பாசிட்டிவா பேசுறதுக்கும் சரி, அத நெகட்டிவா பேசும்போதும் நம்ம அடுத்து வர வெர்பு வந்து எப்பவுமே V1 அதாவது பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். இத வந்து இன்ஃபினிட்டிவா எழுதக்கூடாது. இன்ஃபினிட்டிவ்னா என்ன, இந்த கோக்கு முன்னாடி நம்ம டு யூஸ் பண்ணுவோம். 2 plus V1 verb, 2 plus verb இந்த ஃபார்மட்ல எழுதக்கூடாது. எப்போ, இந்த மாடல் வெர்ப்ஸ் வரும்போது, இந்த மாடல் வெர்ப்ஸ்க்கு அடுத்து வர வெர்பு எப்பவுமே பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். ஓகே, அப்ப ஐ காண்ட் கோ, என்னால் போக முடியாது. எங்க போக முடியாது, அங்க. அங்கன்னா that. ஓகே, அடுத்து என்னால் அங்க போக முடியாது. ஐ can't go there. யார் இல்லாம போக முடியாது, அவள் இல்லாமல். இப்படி இல்லாமல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது இல்லாமல், இது இல்லாமல், அப்படி ஒன்று இல்லாமல் அப்படின்னு சொல்லும் போது அந்த இல்லாமல்னா வித்தவுட். இல்லாமல்னா என்னது, வித்தவுட். வித்தவுட் அவள், இத வந்து சப்ஜெக்டா எடுக்க கூடாது, அத வந்து ஆப்ஜெக்டா தான் எடுக்கணும். அப்போ ஹர். ஓகே, அவ இல்லாம என்னால அங்க போக முடியாது அப்படின்னா ஐ காண்ட் கோ தேர் வித்தவுட், இங்க என்ன வரணும், ஹிம். ஓகே, அவன், இத வந்து சப்ஜெக்டா நம்ம எடுக்க கூடாது, என்னது ஆப்ஜெக்டா தான் எடுக்கணும். அப்போ அவர்கள் இல்லாமல் என்னால் அங்க போக முடியாது. அப்போ ஐ can't go there with them. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நீ இல்லாமல் என்னால் அங்க போக முடியாது. நம்ம சொல்லுவோம்ல, நீ இல்லாம என்னால் அங்க போக முடியாது அப்படின்னு. அப்ப அதை எப்படி எழுதலாம் பாருங்க. நீ இல்லாமல் இது ஒரு செட்டு. அடுத்து என்ன, என்னால் அங்க போக முடியாது. அப்ப என்னால் அங்க போக முடியாதுன்னா ஐ, அடுத்து என்ன, can't go, அடுத்து அங்க there. I can't go there அப்படின்னா என்னால் அங்க போக முடியாது. யார் இல்லாம, நீ இல்லாமல். நீ இல்லாமல்னா இல்லாமல், அதுக்கு என்னது, வித்தவுட் நீ, நீக்கு யூ. இது வந்து சப்ஜெக்ட் கிடையாது, ஆப்ஜெக்ட். ஓகே, யூங்கிறது சப்ஜெக்டா எடுத்தாலும் யூ தான் வரும், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்லயும் யூ தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ நீ இல்லாமல் என்னால் அங்க போக முடியாதுன்னா ஐ can't go there without you. நெக்ஸ்ட் பாருங்க, மீரா இல்லாமல் நான் அங்க வர மாட்டேன். நம்ம சொல்லல, மீரா இல்லாம நான் அங்க வர மாட்டேன் அப்படின்னு. அப்போ இதுல என்ன வரும், மீரா இல்லாமல் இது ஒரு செட்டு, அடுத்து என்ன, நான் அங்க வர மாட்டேன். அப்போ நான் அங்க வர மாட்டேன் இது எழுதலாமா ஃபர்ஸ்ட். அப்போ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன, நான், நான்னா ஐ. ஓகே, அடுத்து என்ன, அங்க வர மாட்டேன்,
அது ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம பேசுறோம். அந்த ஃபியூச்சரை மெயின் பண்ணி பேசும்போது மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, ஒரு செயலை செய்ய விருப்பம் இல்ல, நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது வாண்ட் நெகட்டிவ்ல சொல்றோம். ஓகே, ஐ வாண்ட், நான் மாட்டேன். எதுக்கு? வரதுக்கு. வரேன்னா வாரதுக்கு இங்கிலீஷ்ல கம். அத அப்படியே எழுதணும், கம். அடுத்து எங்க? அங்க. அங்கன்னா there. I want come there அப்படின்னா நான் அங்க வர மாட்டேன். யார் இல்லாம? மீரா இல்லாமல். அப்போ ஒண்ணு இல்லாமல் அப்படின்னு சொல்லும் போது, இல்லாமல்னா வித்தவுட், வித்தவுட் மீரா. ஓகே, அப்ப மீரா இல்லாமல் நான் அங்க வர மாட்டேன். I want come there without மீரா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, பேசாமல் சாப்பிடு. அப்போ பேசாமல் நம்ம சொல்லுவோம்ல, பேசாம சாப்பிடு அப்படின்னு. அப்போ ஒரு செயலை செய்யாம இன்னொரு செயலை செய் அப்படின்னு சொல்றது. அப்ப என்ன? சாப்பிடு அப்படின்னா ஈட். சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஈட். சாப்பிடும் போது என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அந்த பேசாமல், அப்போ ஒன்று இல்லாமல் அப்படின்னு சொல்லும் போது வித்தவுட். ஓகே, ஒன்று இல்லாமல் தான் வித்தவுட். பேசாமல் வித்தவுட். பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல டாக். கூட என்ன சேர்ப்போம்னா ஐஎன்ஜி சேர்ப்போம். பேசாமல் சாப்பிடு. அப்போ eat without talking. நெக்ஸ்ட் பாருங்க, பேசாமல் எழுது. அப்போ எழுது. எழுதுறதுக்கு இங்கிலீஷ்ல ரைட். எழுது. எழுதும்போது என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அப்போ பேசாமல், ஒன்று இல்லாமல் அப்படின்னு சொல்லும் போது without talking. ஓகே, ரைட். without talking அப்படின்னா பேசாமல் எழுது. நெக்ஸ்ட் பாருங்க, பார்க்காமல் எதையும் சொல்லாத. நம்ம சொல்லுவோம்ல, பார்க்காம எதையும் சொல்லாத அப்படின்னு. அப்போ பார்க்காமல் எதையும் சொல்லாதேன்னா இது எப்படி எழுதுறது? பார்க்காமல் எதையும் சொல்லாதே. சொல்லாதேன்னா don't say. ஓகே, பார்க்காமல் எதையும் சொல்லாத, அதுக்கு சொல்லாதே அப்படின்னா don't say. அடுத்து எது? பார்க்காமல் எதையும். அப்ப அந்த எதையும் எனிதிங். பார்க்காமல் without seeing. without seeing. அப்போ don't say, சொல்லாதே. அடுத்து எதையும் anything without seeing அப்படின்னா பார்க்காமல். அப்ப பார்க்காமல் எதையும் சொல்லாத, don't say anything without seeing. நெக்ஸ்ட் பாருங்க, பேசாமல் நட. நம்ம சொல்லுவோம்ல, பேசாம நட அப்படின்னு. அப்போ பேசாம நடனா நடக்கிறதுக்கு வாக். அடுத்து பேசாமல் அப்படின்னா என்னது? without talking. Sorry, without talking. ஓகே, அப்போ walk without talking அப்படின்னா பேசாமல் நட. பேசாமல் போ. நம்ம சொல்லுவோம்ல, போயிட்டே இருக்கும்போது பேசிட்டே இருக்கும்போது என்ன சொல்லுவோம்? பேசாம போறியா? அப்ப பேசாமல் போ அப்படின்னு சொல்லும் போது போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? go. go பேசாமல் without talking. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, பேசாமல் இதை செய். பேசாம இத செய், இத பண்ணு அப்படின்னு சொல்லுவோமா? பேசாம இத பண்ணு அப்படின்னு. அப்போ அப்படி சொல்லும் போது பேசாமல் அது ஒரு செட்டு. அடுத்து என்ன? இதை செய், இதை பண்ணு அப்படின்னு சொல்றது. ஓகே, அப்ப இதை பண்ணு, இதை செய் அப்படின்னா செய்வதற்கு இங்கிலீஷ்ல என்னது? do. ஓகே, இது வந்து doங்கிறது ஆக்சிலரி வெர்பா எடுக்க மாட்டோம். அந்த செய் அப்படின்னாலே do. இது வந்து மெயின் வெர்ப். ஓகே, அப்ப do this. do thisனா இதை செய். அடுத்து பேசாமல். பேசாமல்னா without. பேசுறதுக்கு talk. கூட என்ன சேர்ப்போம்? ing. ஓகே,
இந்த பேசாமல், எழுதாமல், தூங்காமல் இப்படி ஒரு மெயின் வெர்பு கூட நம்ம சேர்க்கும் போது அந்த வெர்பு கூட என்ன சேர்ப்போம், ஐஎன்ஜி சேர்ப்போம். அப்ப do this without talking அப்படின்னா பேசாமல் இது செய். நெக்ஸ்ட் பாருங்க, நீ இல்லாம என்னால வாழ முடியாது. நம்ம சொல்லுவோம்ல, நீ இல்லாம என்னால வாழ முடியாது அப்படின்னு. அப்படி சொல்லும் போது எப்படி சொல்லலாம் பாருங்க, நீ இல்லாமல் அது ஒரு செட்டு, அடுத்து என்னால் வாழ முடியாது அடுத்த செட்டு, என்னால் வாழ முடியாது. அப்ப நம்ம என்னால் வாழ முடியாது அத ஃபர்ஸ்ட் எடுப்போம். ஓகே, அப்ப என்னால் அதுக்கு சப்ஜெக்ட் என்ன, ஐ. அடுத்து முடியாது அப்படின்னா காண்ட். காண்ட் இல்லைன்னா கெனாட்னு போடலாம். எப்படி கெனாட்னா என் போட்டு NOT. ஓகே, கெனாட் இப்படியும் போடலாம், இல்ல ஷார்ட்டா காண்ட்னு போடலாம். ஐ காண்ட் என்னால் முடியாது. எப்படி, வாழ. வாழைனா லீவ். ஓகே, லீவ் வாழ்றதுக்கு லீவ். ஐ காண்ட் லீவ் என்னால் வாழ முடியாது. எப்படி, நீ இல்லாமல். அப்ப நீ இல்லாமல் அப்படின்னா இல்லாமல் without you. ஓகே, without you ஆப்ஜெக்ட் pronoun. ஓகே, அப்ப I can't live without you அப்படின்னா நீ இல்லாம என்னால வாழ முடியாது. நெக்ஸ்ட் பாருங்க, அவ இல்லாம என்னால் வாழ முடியும், நான் வாழ்ந்து காட்டுவ அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ அவ இல்லாம என்னால் வாழ முடியும்னா அது எப்படி எழுதலாம், அவன் இல்லாமல் அது ஒரு செட்டு, அடுத்து என்னால் வாழ முடியும். அப்ப என்னால் வாழ முடியும்னா ஐ முடியும், ஒரு செயலை என்னால செய்ய முடியும் அப்படின்னா அந்த முடியும்னா கேன், முடியாதுன்னா காண்ட். ஓகே, ஐ கேன் என்னால் முடியும். எப்படி, எதுக்கு, வாழ்றதுக்கு. அப்போ லீவ். ஐ கேன் லீவ் அப்படின்னா என்னால் வாழ முடியும். யார் இல்லாம, அவன் இல்லாமல். அப்போ without அவன், அதுக்கு him, without him. I can live without him அப்படின்னா அவன் இல்லாம என்னால வாழ முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, அவர்கள் 2 நாட்களாக உணவு இல்லாமல் இருந்தார்கள். அவங்க 2 நாட்களாக உணவு இல்லாம இருந்தார்கள். அப்ப இந்த இது என்னது, இந்த சே பாஸ்ட்லயே தொடங்கி அது பாஸ்ட்லயே முடிஞ்சிருக்கு. இருந்தார்கள் அப்படின்னா, இருக்கிறார்கள்னா அது பிரசன்ட்லயே கண்டினியூ ஆயிட்டே இருக்கு அப்படின்னாட்டோ, இருந்தார்கள்னா பாஸ்ட்லயே முடிஞ்சிருச்சு. அப்போ 2 நாட்களாக ஒரு செயல் பாஸ்ட்ல தொடங்கி அது கண்டினியூ ஆகி திரும்பவும் பாஸ்ட்லயே முடியுது அப்படின்னா அது என்னன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, இதுல பாருங்க எந்த மெயின் வெர்புமே வரல. அவர்கள் 2 நாட்களாக உணவு இல்லாமல் இருந்தார்கள். இல்ல என்னது, எந்த செயலுமே நடக்கல, எந்த மெயின் வெர்புமே வரல. அவங்களோட நிலையை நம்ம சொல்றோம். ஓகே, அப்ப இந்த இடத்துல மெயின் வெர்பு வராது. அப்ப இது எப்படி எழுதணும்னு பாருங்க. அவர்கள் ஃபர்ஸ்ட் என்னது, சப்ஜெக்ட் எழுதணும். அவர்கள்னா they. அடுத்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் படி நம்ம என்ன எழுதுவோம், had been. அடுத்து என்ன எழுதுவோம், had been. அதுக்கு அடுத்து என்ன எழுதுவோம், verb எழுதுவோம் தானே. மற்றபடி verb எழுதுவோம். இல்ல verb வரல, verb வராத பட்சத்துல நம்ம என்ன அடுத்து இருக்குது என்ன எழுதுவோம், உணவு இல்லாமல். அவர்கள் உணவு இல்லாம தானே இருந்தாங்க. அப்போ உணவு இல்லாமல், அதுக்கு இல்லாமல் அப்படின்னா without, உணவுக்கு food, without food அப்படின்னா உணவு இல்லாமல். அடுத்து எத்தனை நாளா இருந்தாங்க, 2 நாட்களாக. அந்த 2 நாட்களாக அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு for 2 days. ஓகே, அப்போ அவர்கள் 2 நாட்களாக உணவு இல்லாமல் இருந்தார்கள். இப்படி ஒரு ஸ்பெசிபிக் டைம், இப்போ 2018 இருந்து 2022 வரைக்கும், அடுத்து மே மாசத்துல இருந்து ஜூன் வரைக்கும், இப்படி என்ன நம்ம சொல்லுவோம்ல, அது என்ன பாஸ்ட்லயே தொடங்கி அது கண்டினியூ ஆகி திரும்பவும் பாஸ்ட்லயே முடியுது தானே. இப்படி நம்ம ஒரு காலத்தை மென்ஷன் பண்ணி அதுல இருந்து இது வரைக்கும் அந்த செயல் நடந்ததுன்னா அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதே இது இந்த காலத்தை நம்ம மென்ஷன் பண்ணாம அவர்கள் உணவு இல்லாமல் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லும் போது
அந்த செயல் பாஸ்ட்ல கண்டினியூ ஆயிட்டே இருக்கு அப்படின்னா அது என்ன? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, இதே இது பாஸ்ட்ல இப்படி ஒரு குறிப்பிட்ட காலத்தை 2 நாட்களாக இல்ல காலையிலிருந்து மாலை வரைக்கும் இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, 2019 இருந்து 2022 வரைக்கும் இப்படி எல்லாம் ஒரு டைம் பீரியட் நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம சொல்லும் போது அங்க வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதே இது இப்ப வரைக்கும் அது கண்டினியூ ஆயிட்டே இருக்கு அப்படின்னா அங்க என்ன? பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அவன் சாப்பிடாமல் விளையாடிட்டு இருக்கா. நம்ம சொல்லுவோம்ல, அவன் சாப்பிடாம விளையாடிட்டு இருக்கா அப்படின்னு. அப்ப அந்த செயல் என்ன? விளையாடிட்டு இருக்கான் இல்ல விளையாடி கொண்டு இருக்கிறான் அப்படின்னா அது என்ன? பிரசன்ட்ல அந்த செயல் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு. ஓகே, விளையாடி இதுல வந்து என்ன? டைம் பீரியட் எதுவுமே மென்ஷன் பண்ணல. நம்ம சொல்றோம் அவன் சாப்பிடாம விளையாடிட்டு இருக்கான். அப்ப விளையாடிட்டு இருக்கா இல்ல விளையாடி கொண்டு இருக்கிறான் அப்படின்னா அது பிரசன்ட்ல இப்ப கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கக்கூடிய செயல். இது வந்து என்னது? நம்ம எப்படி எழுதுவோம்? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி எழுதுவோம். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அவன், அவன்னா he. அடுத்து என்ன வரணும்? be verb வரணும். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி அடுத்து be verb. இல்ல he வந்திருக்கனால இங்க is வரும். ஓகே, he is இது என்னது? பிரசன்ட் ஃபார்ம். சோ அதனால am, is, are இந்த மூணுல ஒண்ணு. இங்க he வந்தா இங்க is வரும். அடுத்து என்ன? விளையாடிட்டு இருக்கிறான். அப்ப விளையாடக்கூடிய செயல் நடக்குது. இங்க பாருங்க, சாப்பிடாமல் இதுவும் வெர்பு தான். இங்கேயும் விளையாடுறது என்னது? வெர்பு தான். அப்ப இந்த ரெண்டுல எது எடுக்கணும்? விளையாடிட்டு இருக்க செயல். இது என்ன? சாப்பிடாமல், ஒன்று செய்யாமல் அப்படின்னு சொல்றோம். அப்ப இங்க சாப்பிடாமல் அப்படின்னா வித்தவுட் அது யூஸ் பண்ணி பேசணும். வித்தவுட் ஈட்டிங். இங்க என்னது? விளையாடிட்டு இருக்கிறான். அப்போ விளையாடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? பிளே. கூட என்ன சேர்ப்போம்? ing. playing. he is playing. அவன் விளையாடிட்டு இருக்கிறான். என்ன? சாப்பிடாமல், எதை செய்யாம? சாப்பிடாம விளையாடிட்டு இருக்கான். அப்ப சாப்பிடாமல் அப்படின்னா without. சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல eat. கூட என்ன சேர்ப்போம்? ing. ஓகே, வித்தவுட்டுக்கு அப்புறம் ஒரு மெயின் வர்ப் வருதுன்னா அதுக்கு கூட ing சேர்க்கிறது. அப்போ he is playing without eating அப்படின்னா அவன் சாப்பிடாமல் விளையாடிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் பாருங்க, அவள் தூங்காமல் போன் பேசிட்டு இருக்கா. நம்ம சொல்றோம்ல, அவ தூங்காம போன் பேசிட்டு இருக்கா. அதை எப்படி சொல்றது? பாருங்க, இதுவும் என்னது? பேசிட்டு இருக்கா, பேசிக்கொண்டு இருக்கிறாள். இது வந்து பிரசன்ட்ல கண்டினியூஸா நடக்கக்கூடியது. அப்ப பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அவள், அவள்னா she. அடுத்து என்ன வரணும்? be verb வரணும். she வந்தாலே is தான் வரும். இது என்னது? பிரசன்ட்க்கு. ஓகே, ஏன்னா இருக்கிறாள் அது பிரசன்ட்ல கண்டினியூஸா நடக்கு. சோ பிரசன்ட்ல she வந்தாச்சுன்னா is வரும். அடுத்து verb வரும். இங்க verb எது? அவள் தூங்காமல், ஒன்று செய்யாமல் என்ன செய்துட்டு இருக்கா? போன் பேசிட்டு இருக்கா. அப்போ போன் பேசக்கூடிய செயல் நடக்கு. அப்போ பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? டாக். கூட என்ன சேர்ப்போம்? ing. அப்போ she is talking. அவள் பேசிட்டு இருக்காள் இல்ல பேசிக்கொண்டு இருக்கிறாள். எதுல? போன்ல. அப்படின்னா on the phone. ஓகே, போனை மென்ஷன் பண்ணும்போது on யூஸ் பண்ணும். on the phone. அடுத்து எதை செய்யாம? தூங்காமல். அப்ப தூங்காமல்னா without sleeping. Okay, without sleeping. அப்போ she is talking on the phone without sleeping அப்படின்னா அவ தூங்காம போன் பேசிட்டு இருக்கா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அவள் படிக்காமல் டிவி பார்த்து கொண்டிருக்கிறாள். நம்ம சொல்லுவோம்ல, அவ படிக்காம வந்து டிவி பார்த்துட்டு இருக்கா. இதை எப்படி சொல்றது? இதை எப்படி சொல்றதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நீ இல்லாம நான் இதை செய்ய மாட்டேன். நம்ம சொல்லுவோம்ல, நீ இல்லாம நான் இதை செய்ய மாட்டேன். அதை எப்படி சொல்றது? இதை எப்படி சொல்றதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.